சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. பட் அவங்க ஒர்க்கை விட அதிகமா ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடவும், மினிஸ்ட்ரிஸ் ஊழியம் பண்ணவும், நிறைய ஊழியம் பண்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. சோ எல்லாரும், அதாவது எல்லாரும் சாட் பாக்ஸ் அவைலபிளா இருந்தா வெல்கம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க ரியாக்ஷன்ஸ்னாலையும் மைக் ஆன் பண்ணியோ சிஸ்டரை வெல்கம் பண்ணுங்க. வெல்கம் சிஸ்டர். எங்களுடைய ரிவைவல் வாரியர்ஸ் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ எவ்ரிவன். கத்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாய்ப்பை அமைத்து கொடுத்த டேனியல் பிரதருக்காகவும் நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க இந்த டைம் ஆக்சுவலி இது ஒரு டைம். இந்த டைம் எல்லாரும் நீங்க கத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மெசேஜ்குள்ள போலாங்களா? போலாம் சிஸ்டர், போலாம். மீதியான நேரம் நீங்கள் நடத்துங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். கண்களை மூடி அப்படியே ஒரு சின்ன வர்ஷிப் பண்ணி அப்படியே நம்ம ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நம்மள திருப்புவோம். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க எங்களுக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க. எங்க தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த வேலையில உடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாங்கள் எல்லாரும் இந்த வேலையில ஒன்று கூடியிருக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை நீங்க ஆசீர்வதிங்க. என்ன மறைத்து தேவன் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயங்களும் எங்களுடைய செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பதாக ஆண்டவர் பேசுவீராக. தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு எதிர்த்து நிக்கிறது? எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆமா, நம்ம இன்னைக்கு யார எதிர்த்து நிற்க போறோம்? எந்த தந்திரத்தை நம்ம எதிர்த்து நிற்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசனுடைய தந்திரங்கள்.
இன்று அநேக சிங்கங்களின் வாய்கள் வந்து நம்ம வந்து விழுங்குறதுக்காக நம்ம எங்க போனாலும், நம்ம அநேக இடத்துக்கு ஊழியத்துக்காக போறோம், வேலைக்காக போறோம். சோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஆண்டவருடைய புள்ளன்னு சொல்லிட்டு நம்ம தேவ சமூகத்திலே தங்கி இருக்கிறது இல்ல. அங்க இருந்து நம்ம வெளிய சில பர்சனல் விஷயங்களுக்காக வெளிய போறோம், ஊழியத்தின் காரியங்களுக்காக வெளிய போறோம். ஆனா நம்ம எங்க போனாலும் நம்மள வந்து விழுங்குறதுக்குன்னு நம்மள சுற்றி அநேக சிங்கங்கள் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்குது. பட் நம்ம எப்படி நம்மளால ஜெயிக்க முடியுமா? இந்த சிங்கங்களின் வாய்கள, இந்த பிசாசினுடைய தந்திரங்கள நம்மளால ஜெயிக்க முடியுமா? இந்த தேவ செய்தியின் மூலமாக நாமே எப்படி வந்து இந்த தந்திரங்கள தெரிஞ்சுக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிசாசு யூஸ் பண்ற நம்மள விழுங்குறதுக்கு பிசாசு யூஸ் பண்ற தந்திரம் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு, அவனுக்கு இரையாக நம்மள விழுங்குறதுக்கு அவன் யூஸ் பண்ற தந்திரங்கள் 5 அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சோ வேதத்துல இருந்து இந்த தந்திரங்கள் என்னென்னன்னு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினத நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் தந்திரம், தன்னைத்தான் நேசிப்பது. உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் இருக்கா? பிசாசு பயன்படுத்துற முதல் தந்திரமே இந்த செல்ஃப் லவ் தான். தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு. ஈவன் மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம் கூட சேம் இதே வார்த்தை தான் சொல்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். சோ இது வந்து மார்க்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய பிரதான கற்பனை, அவர் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனை அப்படின்னு. ஆனா பிசாசு தேவனுடைய கட்டளைக்கு எதிராக தான் நம்மளை செயல்பட வைக்கிறான். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்குதான் நம்மளோட முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம அவர்கிட்டதான் அன்பு செலுத்தணும். நம்ம ஏன் நம்மளையே இங்க வந்து நேசிக்கிறோம்? இந்த வசனம் தெரிஞ்சு நம்ம வந்து செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க வந்து இப்படி ஒரு செல்ஃப் லவ் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்மளே அனலைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து தேவனுடைய கட்டளைக்கு எதிராக செயல்படுக வைக்கிற ஒரு சுபாவம் இந்த செல்ஃப் லவ். இப்ப நம்ம ஆபீஸ்ல போறோம், மினிஸ்ட்ரிக்கு போறோம், எங்கேயாவது போறோம். ஆனா எங்க போனாலும் நம்மளுக்கு ஏதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அதை நம்ம பாக்குறோம், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமா? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் இதெல்லாம் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து பிசாசு என்ன பண்றான், உங்களை அதாவது உங்களுக்கு வம்பு வந்துடக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் எந்த உதவியும் மத்தவங்களுக்கு செய்ய விடாதபடி அவன் வந்து உங்களை நீங்களே நேசிப்பதுதான் சரிங்கிற ஒரு எண்ணத்தை போட்டு உங்களை அந்த அந்த மாதிரியான தேவனுடைய சாயலை வந்து உங்ககிட்ட இருந்து விலக்கி போடுறான். இப்படி ஒரு எண்ணம் உங்களை ஆண்டு கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, தன்னைத்தான் நேசிக்கிற சுபாவம் உள்ள வந்துருச்சுன்னு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே அது உங்களை ஆண்டு கொள்ளும் போதே நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம், நம்மளால இந்த பிரச்சனை, நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு, சோ நம்ம இதுல இருந்து விலகினோம், இதெல்லாம் நம்ம வந்து கண்டு கொள்ளக்கூடாது. சோ நான் அப்படிங்கிற எண்ணம், நான் எனக்கு என்னோட இது இப்படிங்கிற சுபாவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே இங்க வந்து ஆண்டவர் அந்த செல்ஃப் லவ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்ப உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்கிறீங்களோ, நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்பவே உங்களால மற்றவர்களை வந்து நேசிக்க முடியாது. அந்த 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 மாதிரி ஒரு கேரக்டர் உங்களை அறியாமே அப்படி ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துரும். தேவன் விரும்புவது போல, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளால மற்றவர்களை நேசிக்க முடியாது. நம்மை நாம் நேசிக்கிறபடி நம்ம மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். ஆனா நம்மளால இப்படிப்பட்ட இந்த 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 சுபாவம், இந்த செல்ஃப் லவ் நம்மளுக்குள்ள வந்துச்சுனாலே நம்மளால மற்றவர்களை நேசிக்க முடியாது. நம்ம என்னதான் ஊழியம் பண்ணாலும், நம்ம என்னதான் தேவ பிள்ளையா இருந்தாலும், எங்க போனாலும் ஒரு டிசிப்ளினால ஒரு லவபிள் கேரக்டரா இருந்தாலும், நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் லவ் இருந்துச்சுன்னா நம்மளால தேவனை பிரியப்படுத்த முடியாது. மனுஷங்களை பிரியப்படுத்திடலாம், ஆனா தேவனை நம்மளால பிரியப்படுத்தவே முடியாது. எப்ப அதிகமா தன்னைத்தான் நேசிக்கிறீங்களோ அப்போ மற்றவர்களை நேசிப்பதை மறந்துடுவீங்க. எப்ப மற்றவர்களை நேசிக்கிறத மறக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்குள்ள சுயநலம் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்துருது. அண்ட் தென் அது மட்டும் இல்ல, பல பாவங்களும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த சுபாவம் காலப்போக்குல நம்மள தேவன் கிட்ட இருந்து பிரிச்சிடும். இப்படி தன்னைத்தான் நேசிக்கிற சுபாவம் குடிக்கொண்டுருச்சுன்னா அப்புறம் பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் நம்ம கிட்ட இருக்காது. தேவ அன்பு நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம இதயமே வெறுமையாகிவிடும்.
அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவோம், என் மனசு என்னன்னே தெரியல, ரொம்ப வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்ல, ஒரு பிளாங்காவே இருக்கு, என்னன்னு எனக்கு புரியல, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம மத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிப்போம். சோ இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாம். இப்படி ஒரு சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இது பிசாசு யூஸ் பண்ற, நம்மள அவன் விழுங்குறதுக்கு அவன் யூஸ் பண்ற முதல் தந்திரம். 2வது தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பண ஆசை உடையவர்களா இருப்பது. ஆமா. இன்னைக்கு காலங்கள் எப்படின்னா, நம்ம ஒரு நல்ல கெரியர்ல இருந்தா தான் நம்ம ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கணும், நல்ல கெரியர்ல இருக்கணும், 4 பேர் முன்னாடி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் வாழணும். அதுதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லங்க. இன்னைக்கு எத்தன பேருக்கு பணத்தின் மீது ஒரு ஆசை இருக்கு? நீங்க நல்லா உங்கள நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. பண ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? எப்போ உங்க வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளே பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகுற எண்ணம், அதாவது பணக்காரன் ஆகுறது தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதோ, அப்போ பண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் பணக்காரன் ஆகணும், நான் 4 பேருக்கு முன்னாடி நல்லா வாழணும், அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, சோ நான் பணக்காரன் ஆகணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்குன்னா, அப்ப கண்டிப்பா உங்களுக்குள்ள பண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள சுத்தி இருக்கிற பிசாசு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற அநேகர இந்த பண ஆசை உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே, அவனுக்கு லட்டு சாப்பிடுற மாதிரி. சோ அவன் என்ன பண்ணுவான்னா, உங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையுமே உங்க பண ஆசைய தூண்டும்படி விதத்துல தான் பேச வைப்பான். சோ பணம் இருந்தா தான்ப்பா சந்தோஷமா வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க. ஈவன் நம்ம ஒய்ஃபா இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல நம்ம நம்மளுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம், நம்ம தாய் தகப்பனா இருக்கலாம், இல்ல நம்மள சுற்றி இருக்கிற யாரோ ஒரு வெல் விஷர்ஸா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ நல்லா வாழணும், நீ பணம் இருந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும், நீ நிம்மதியா வாழ முடியும், பிரச்சனை இல்லாம வாழ முடியும், இந்த சொசைட்டில நீ மரியாதையா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் தூண்டி விட்டு பேச விட்டு உங்க எண்ணத்தை அப்படிப்பட்ட காரியங்களாவே மாத்திருவான். அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாவே உங்களை மாத்திருவான். ஆமா ஆமா, நீங்களே ஒத்துக்குவீங்க ஃபைனலா. ஆமா ஆமா, பணம் இருந்தாதான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும், பிரச்சனை இல்லாம வாழ முடியும், சொசைட்டில மரியாதையா வாழ முடியுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துரும். சோ இதெல்லாம் யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா, பிசாசுதான். பிசாசினுடைய தந்திரம் இது. ஆனா நம்ம இப்போ இந்த நிமிஷத்துல செத்தாலும் நம்ம ஒன்னையும் எடுத்துட்டு போக முடியாது. இப்படி ஒன்னையும் எடுத்துட்டு போக முடியாதது மேலதான் நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய கவனத்தையும் நம்ம விருப்பத்தையும் பிசாசு கொண்டு வரான். ஆண்டவராகிய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி தங்களை உருவ குத்திக் கொண்டார்கள். சோ இந்த பண ஆசை வரும்போது என்ன ஆகுது? நீங்க நல்லா வாழணும், நல்லா வாழணும், நல்லா வாழணும், எல்லாரும் முன்னாடியும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், இந்த பணத்தின் பின்னாடியே ஓட வச்சு கடைசியில உங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வரும். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் பணத்தை சம்பாதிக்கிறீங்க, நீங்க 4 பேர் முன்னாடி மரியாதையா வாழணும்னு தான் பணத்தை சம்பாதிக்க போறீங்க, ஆனா உங்களுக்குள்ள நிம்மதியே இருக்காது. ஏன் நிம்மதி இல்லைன்னா, நீங்க கர்த்தரை விட்டு பண ஆசையின் மேல உங்க மோகம் போக 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 நீங்க தேவனை விட்டு விலக 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 உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. நீங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம், தவறாம எல்லா கூடுகளிலும் கலந்து கொள்ளுகிறவங்களா இருக்கலாம். ஆனா இந்த பண ஆசை இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க விசுவாசத்தை விட்டு வலு விலகி போறீங்க, வழி விலகி போறீங்க, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறீங்க. அது மட்டும் இல்லாம பண ஆசை நிமித்தமாக உங்களை நீங்களே உருவ குத்திக் கொள்ளுகிறீங்க, ஆழமா உங்களை நீங்களே குத்திக்கிறீங்க. ஒரு பெயின்ஃபுல் லைஃப், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். இப்ப ஐடி இண்டஸ்ட்ரின்னு பார்த்தாலே பணம் பணம் பணம்னு பார்த்தா எக்கச்சக்க கடன் தான். ஷிஃப்ட் மேல ஷிஃப்ட் வேலை செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. அவங்களுக்கு அவங்க ஒரு பாவமான வாழ்க்கைக்குள்ளதான் போறாங்களே தவிர பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள போல. சோ இன்னைக்கு நம்மள நாமளே சிந்தித்து பார்க்கலாமே. பண ஆசை நமக்குள்ள வரும்போது நம்ம தேவன் விரும்புகிறவனாக அல்ல, மாறாக அதிகமாக பேராசை உள்ளவர்களாய் நம்ம மாறிட்டு இருக்கிறோம். பண ஆசை நம்ம திருப்தியே படுத்தாது. இன்று நாம் ஏசப்பாவின் மீது நம்ம கவனத்தையும் நம்ம ஆசையை வைக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே தேவன் தான் அப்படின்னு நம்ம அவரை முக்கியத்துவம் படுத்தும் போது அவர் நமக்கு ஜீவ கிரீடம் மற்றும் இந்த பூமியில் வாழ தேவைப்படுகிற எல்லாவற்றையும் கூட தருவேன் அப்படின்னு நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு. சோ இன்னைக்கு நமக்கு ஜீவ கிரீடம் தான் வேணும், நமக்கு பணம் இல்ல. பணம் இல்லாம கூட இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். ஆனா
நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள் எல்லாமே வந்து அந்த ஜீவ கிரீடத்துக்காக தான். தேவன் நம்மளை ரட்சித்தது எல்லாமே வந்து அந்த ஜீவ கிரீடம், அந்த ரிவார்ட் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இந்த பூமியில நம்ம எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு வாழ்றதும் அந்த ஜீவ கிரீடம் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சோ ஆண்டவர் அதை தருவேன்னு சொல்லி நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து ஜஸ்ட் அந்த தேவைக்காக கொடுக்கப்படும் இல்ல, கூட கொடுக்கப்படும் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சோ இன்று நம்ம இந்த பண ஆசை நம்மளுக்குள்ள இருக்கான்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படிப்பட்ட தந்திரங்களை நம்ம பிடிபட்டுட்டோமா? பண ஆசைங்கிற அந்த அந்த தந்திரத்துல, பிசாசு யூஸ் பண்ண அந்த தந்திரத்துல நம்ம பிடிபட்டுட்டோமா? நம்ம நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 3வது தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களா இருப்பது. நம்ம ஏதாவது சாதிச்சிட்டோம்னா உடனே அது வந்து ஒரு வீண் புகழ்ச்சியை வந்து நம்மளே அறியாமே நம்ம நாடிடுறோம்ல. அதை உடனே யார்கிட்டயாவது சொல்லி அதுல வந்து நம்ம வந்து பெருமைப்பட வைக்கிறது. நாம் பெருமையில மூழ்கும் போது நமக்குள்ள வந்து தாழ்மையில் குணம் கொண்ட நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது கவனமே நமக்கு வராது. கவனத்தை செலுத்தவும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிசாசுடைய தந்திரம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு. இதயத்துல பெருமையை அனுபவிச்சிட்டோம்னா நமக்குள்ளது எல்லாத்தையுமே நம்ம இழந்துடுவோம். அது மட்டும் இல்லாம தேவன் வந்து சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இன்னைக்கு உங்க இருதயத்துல பெருமை வந்து பெருகும் போது தேவனுக்கு வந்து உங்களுக்கு அங்க வந்து தேவனுக்கான இடம் இருக்காது. அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்றோம்னா தேவனை விட்டு பிரிகிறோம். ஆகவே இன்று இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்பிடுவோம். 4வது தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்றி கெட்டவர்களா இருப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தையும் வாசிச்சோன்னா, கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் அப்படிப்பட்டவங்களாதான் இருப்பாங்கன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சோம்னா இந்த இப்படிப்பட்ட சுபாவத்தை வந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அங்க நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. சோ நம்மளோட கஷ்டத்துல நமக்கு உதவி செய்தவங்களுக்கு திரும்ப நம்ம உதவி செய்யறோமான்னு சிந்திச்சு பாருங்களேன். நம்ம தேவை முடிஞ்சதுமே அவங்கள கண்டுக்கிறது இல்ல. கேட்டா தேவன் தான் உங்க மூலியம் எனக்கு வந்து உதவி செஞ்சாரு, சோ அவருக்கு மட்டும் நான் நன்றி உள்ளவங்களா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா இந்த மாதிரியான டயலாக்ஸா வந்து அநேக தேவ பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல, ஆண்டவர் உங்க மூலியமா எங்களுக்கு உதவி செஞ்சார். அது உண்மைதான். ஆண்டவரால மட்டும்தான் அவங்க நமக்கு ஆண்டவர் ஏவி விட்டுதான் அவங்க நமக்கு வந்து உதவி செய்தார்கள். பட் ஈவன் தோ நம்ம உண்மையாகவே தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கோம்னா, நமக்கு உதவி செய்ய தேவன் யாரை பயன்படுத்தினாரோ அந்த நபர், அந்த கூட்டம், அந்த சபைக்கு ஒரு தேவைனா நம்மளால எப்படி சும்மா இருக்க முடியும்? தேவன் எப்படி நம்மள வந்து சும்மா கண்டும் காணாதது போல இருக்க வைப்பாரு? அப்படி இருக்க வைக்கிற தேவன் அல்ல. நமக்குள் தேவன் ஊற்றின அன்பு உண்மையானால் நம்மால் மற்றவர்களை நேசிக்காமல் இருக்க முடியாது, மற்றவர்களுக்கு உதவாமல் இருக்க முடியாது, மற்றவங்களை மதிக்காமல் இருக்க முடியாது, நன்றி இல்லாதவர்களைப் போல நம்மளால நடந்து கொள்ளவும் முடியாதுங்க. 5வது தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அற்ப சந்தோஷத்தை தேட வைக்கிறது. அற்ப சந்தோஷத்தை தேடுகிறவர்களாக நம்மளை மாற்றுகிறது தான் அந்த பிசாசனுடைய 5வது தந்திரம். ஆமா, உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்கும் போது அவை இயேசுவின் உறவிலிருந்து நம்மை விலக்கி வைக்கும் ஒரு சங்கிலியாக அது வந்து மாறுது. இந்த அற்ப சந்தோஷங்களை எல்லாம் நம்ம தேடி போறோம்னா இது நம்மளையே அறியாம நம்மள கட்டி வைக்கிற ஒரு சக்தி உள்ள ஒரு சங்கிலியா அது வந்து மாறுது. அது சாத்தானுடைய சங்கிலி. இந்த உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் வீண் என்றும் தற்காலிகமானவைகள்னு நம்மள பிசாசு உணரவே விட மாட்டான். இதெல்லாம் தற்காலிகமானதுதான்,
இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வந்து பிசாசு விடவே மாட்டான். ஜாலியா இருக்கும்ல, சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப எங்க பார்த்தாலும் வாலிபர்களாலும் சரி, பெரியவங்களாலும் இருந்தாலும் சரி, எங்க கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். இங்க போனா ஜாலியா இருக்கும், அங்க போனா ஜாலியா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. சோ ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்லி ஸ்டாண்ட் அப் காமெடிஸ் நடத்துறது. இதனால எல்லாம் நீங்க சந்தோஷமா ஆயிட முடியுமா? ஏசப்பா நமக்கு உண்மையான சந்தோஷத்தை தான் தர விரும்புகிறாரு. அதனாலதான் அவர் நமக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் நித்திய ரட்சிப்புங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த நித்திய ரட்சிப்பு அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நித்திய ரட்சிப்பை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒண்ணு இருக்கா? ஆனா இந்த சந்தோஷத்தை விட தேவ சமூகமே ஒரு பெரிய சந்தோஷம். தேவ பிரசன்னமே அதுல தங்கி இருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு தேவ பிள்ளைகளாகிய நம்மளும் என்ன பண்றோம்னா அந்த உலகத்தார்களை போல விழுந்து போன கூட்டத்தார்களோடு சேர்ந்துட்டு நம்மளும் அற்ப சந்தோஷங்களுக்காக ஏதோ ஒரு கான்சர்ட் போயிடுறோம், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடிஸ் போயிடும். இதுதானே, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அற்ப சந்தோஷங்களுக்காக யார் யார் கூடயோ சேர்ந்து நம்மளும் வந்து தேவனை விட்டு கொடுத்து பிசாசனுடைய தந்திரங்களை நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். ஏசப்பா நமக்கு நித்திய ஜீவனை தான் தர விரும்புகிறாரு. பிகாஸ் அவர் நித்தியத்தை நம்ம இருதயத்துல நாட்டி இருக்கிறாரு. அவர் நித்தியம் நம்மளுடைய இருதயத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள எப்படி இந்த அற்ப சந்தோஷங்களை தேடி போக நம்மளுக்கு வந்து தோணுதுன்னு தெரியல. இன்பில்ட்டாவே அவர் அந்த நித்திய ரட்சிப்பையும் அந்த நித்திய நாம நமக்குள்ள அந்த நித்தியத்தின் சந்தோஷத்தையும் நம்மளுக்குள்ள இன்பில்ட்டாவே அவர் வந்து நம்மளை படிக்கும் போதே நம்மளுக்குள்ள வச்சுட்டாரு. நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அதை ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஏசப்பா கூட நடந்து அவர் அவரோட நடக்கும் பொழுது நம்மளுக்கு இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் பெருசாவே தெரியாது. நம்மளுக்கு எல்லாவற்றையும் விட நித்திய ரட்சிப்பு, நித்திய மகிமை, பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய நிரந்தர உண்மையான சந்தோஷமே. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற சந்தோஷமும் இப்படிப்பட்ட நித்தியத்தின் தேவன் நமக்காக வைத்திருக்கிற இந்த நித்திய ராஜ்யத்துக்குரியவைகள் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற சந்தோஷம். இந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் கான்சர்ட் போறது, அங்க ஒரு களியாட்டுகள் நடக்கிற சும்மா அங்க இங்க போறது, இதெல்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, அங்க போறது இங்க போறது, அதெல்லாம் சும்மா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்டாண்ட் அப் காமெடி, வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் போறனால எல்லாம் நம்மளுக்கு சந்தோஷம் வந்துராது, நிரந்தர சந்தோஷம் கிடைச்சிடாது. சோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ 5 தந்திரங்களை நம்ம பார்த்துட்டோம். அந்த 5 தந்திரங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தந்திரம் தன்னைத்தான் நேசிப்பது, 2வது பண ஆசை உள்ளவர்களாய் பிசாசு நம்மளை மாற்றுவது, பெருமை உள்ளவர்களாய் நம்மளை மாற்றுவது, நன்றி கெட்டவர்களாய் மாற்றுவது, 5வதாக அற்ப சந்தோஷத்தை தேடுகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. ஓகே, இப்போ பிசாசு நம்மளை விழுங்க யூஸ் பண்ற 5 தந்திரங்களையும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி இதுல எல்லாம் இருந்து வெளியே வருது? நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்படிப்பட்ட தந்திரங்களை நம்ம விழுகாதபடி நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது? ஜபம் பண்ணா ஓகே, நம்ம ஜபம் பண்ணா ஓகே, இதனால நம்ம சேஃப் ஆயிடுவோம். ஏசப்பாவை விசுவாசிச்சுட்டா அது ஓகேவா, அதுல இருந்து நம்ம சேஃப் ஆயிடலாமா? சர்ச்சுக்கு போறோம், வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுறோம், கம்யூனியன் எடுத்துறோம், அதனால நான் சேஃப் ஆயிடுவேனா? இல்ல பைபிள் படிச்சா நான் சேஃப் ஆயிடுவேனா? இல்ல இல்ல இல்ல. இப்படிப்பட்ட சிங்கங்களை ஜெயிக்க, இப்படிப்பட்ட சிங்கங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க ஜபம், விசுவாசம், இதெல்லாம் மட்டும் பத்தாது. அப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஆவியானவர் வேணும். நமக்கு ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால எதையுமே ஜெயிக்க முடியாது. இந்த கடைசி காலத்துல இதுவரைக்கும் சம்பவிக்காததெல்லாம் இந்த கடைசி காலத்துல சம்பவிக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத சுபாவங்கள், பாவங்கள் எல்லாமே இந்த கடைசி காலத்துலதான் இருக்கும்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த கடைசி காலத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால எதையுமே ஜெயிக்க முடியாது. சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி வந்து வேலை செய்ய விடுறது? அவர் நமக்குள்ள இருக்காரு இல்லையா, அவர் வேணும். சரி, இப்ப அவர் வந்துடுவாரு. ஹோலி ஸ்பிரிட் நம்ம கேட்டா பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள வந்துடுவாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவரால நம்மளால ஜெயிக்க முடியும். சோ இப்ப எப்படி இந்த ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நமக்குள்ள வேலை செய்ய வைக்கிறது? எப்படி இவர் வந்து நமக்குள்ள கிரியை செய்ய வைக்கிறது? அவருக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்தாதான் அவரால உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியும். சோ அவரை எப்படி கிரியை செய்ய வைக்கிறது, எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கனி கொடுத்து வாழ்ற வாழ்க்கை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்குள்ள ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஊழியக்காரர்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற வாழ்க்கைகள் இன்னைக்கு காணப்படல. ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கு. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைய ஆவியானவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சோ நம்ம கனி கொடுத்து வாழ்ந்தா மட்டுமே தான் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள்ல இருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்க முடியும். அது என்ன கனிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை எடுத்து வாசிச்சோன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமாங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட சுபாவங்களை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஏன்னா ஆவியானவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள இருந்தாருன்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காவே இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மளுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்படி பரிசுத்த ஆவியானவரும் அவருக்கு பிரியமானபடி கனியும் கொடுத்து வாழும் போது, பரிசுத்த ஆவியானவரோட நம்ம இப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து வாழும், அவருக்கு பிடிச்ச கனிகளை கொடுத்து நம்மளும் வாழும் போது நமக்குள்ள பயங்கரமான ஒரு டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. அப்படி என்ன டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். இப்பவும் நானும் காலையில எழுந்து ஜெபம் பண்றேன், நைட்டு ஜெபம் பண்றேன், தானியேல போல 3 வேளை ஜெபம் பண்றேன், நினைச்ச நேரம்லாம் ஜெபம் பண்றேன். சோ நான் கரெக்டா தான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நான் இப்போ ஒண்ணு சொல்ல போறேன், அந்த பாயிண்ட் படி உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க அப்படி ஜெபிக்கிறீங்களான்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. என்ன ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில நம்ம ஜெபம் செஞ்சா மட்டும்தான் பலனுக்கு ஏதுவான நம்ம ஜெபங்கள்ல பலன் கொடுக்கிற ஜெபங்களை தான் நம்ம ஏறெடுக்கணும். சும்மா ஒரு பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஜெபம் ஒரு கடமை ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஜெபம் அதுக்கு ஒரு உயிர் இல்லாத ஜெபம் போல இருக்கும். சோ பரிசுத்த ஆவியில ஜெபிக்கலன்னா அந்த ஜெபமே வேஸ்ட் தான். அந்த ஜெபத்துல உயிர் இருக்காது, வல்லமை இருக்காது. அதுல நம்மளால எந்த பலனையும் கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள பலன், உங்க ஜெபத்துக்கு பலன் உண்டாகணும், உங்க ஜெபத்துல தேசங்கள் அசைக்கப்படணும், உங்க ஜெபங்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும், உங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். அநேக நாள் நான் ஜெபித்துட்டு இருக்கேன், ஆனா இந்த காரியத்துக்கு ஒரு முடிவே எனக்கு வர மாட்டேங்குது. அப்படிலாம் நீங்க அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தான் பேசுறாரு. பிகாஸ் அவர் தான் ஜெபத்தின் காரணரே. நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும்னு நமக்கு வழிகாட்டுபவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் வழிகாட்ட ஆரம்பிச்சுட்டா அவரோட அந்தரங்கத்துல நம்ம உறவாட ஆரம்பிப்போம். இதுதாங்க ஒரு டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன். இது யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த சர்ச்னாலையும் கொடுக்க முடியாது, எந்த ஊழியக்காரராலையும் கொடுக்க முடியாது, எப்பேற்பட்ட ஜெப கூட்டங்கள்னாலையும் இதை கொடுக்க முடியாது. இது பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரோட நீங்க அந்தரங்கத்துல உறவாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே அது கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இனி உங்க ஜெபங்கள் உங்களுக்கு, மத்தவங்களுக்கு அது அநேக காரியங்களுக்கு பலன் கொடுக்கிற ஜெபங்களாக மாற ஆரம்பிக்கும். பிகாஸ் யாக்கோப்புல நம்ம எடுத்து வாசிச்சோம், யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு. ஆமாங்க, இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா அது பலன் உள்ளதா இருக்குது, அது பலன் உள்ளதா இருக்குது. அது ஆண்டவருடைய ராஜ்யத்தை, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என்ன பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறவங்க தான் அதை பிடித்து கொள்ளுகிறாங்கன்னு. அப்படிப்பட்ட பலவந்தம் பண்ணுகிற ஒரு ஜெப வீரர்களா நீங்க மாறுவீங்க. நம்ம ஒரு ரிவைவல் வாரியர்ஸா இருக்கிறோம். நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப வல்லமை தேவை. நம்ம ஜஸ்ட் லைக் தட் மத்தவங்க மாதிரி நம்ம ஒரு டீம், நம்ம ஒரு குரூப்பா இணையல.
ஹோலி ஸ்பிரிட் நம்மளை இணைக்க வச்சிருக்கிறாரு. எழுப்புதலுக்கு தலைவரா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இணைத்து இருக்கிறாரு. சோ நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை அவருக்குள்ள நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவர்கிட்ட கேட்போம். அவர் வழி நடத்துவாரு. நம்மளுக்கு தெரியாது எதற்காக ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், நமக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்ததாக தேவ வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிலைத்திருக்க வைப்பாரு. வார்த்தை உயிர் உள்ளது. ஆனா அது கிரியை செய்கிறதா? நீங்களும் அநேக வார்த்தைகள் உங்களுக்கு தெரிகிறது. நம்ம எல்லாருக்குமே நம்ம பைபிள்ல பிங்கர் பிரிண்ட்ல எல்லாத்தையும் வச்சிருப்போம். ஆனா நமக்கு அநேக வார்த்தைகள் தெரிந்தும் அந்த வார்த்தைகள் நமக்குள்ள உயிர் உள்ளதா இருக்குதா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிர் உள்ளதா இருக்கிறது. அவர் சொன்னா அதை செய்து முடிப்பாரு. என் நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, நம்மளுக்குள்ள இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்கிறதா? அப்போ அது வல்லமை உள்ளதா நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்குதா? அது வல்லமை உள்ளதுன்னா வேதத்துல நம்ம பாக்குறோம். அப்ப அது நமக்குள்ள நம்ம அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுதோ, இல்ல அதை நம்ம எதையாவது நம்ம விசுவாச அறிக்கையா நம்ம பேசும் பொழுதோ, அதுக்குள்ள ஒரு அசைவு உண்டாயிருந்திருக்கணுமே, சொன்னா அது நடந்திருக்கணுமே. ஏன் அது நடக்கல? பட் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாகல்ல, அந்த வார்த்தையை நீங்க எப்போ கடைபிடித்து அது உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தையை அதை கடைபிடித்து அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது அது பவர் உள்ளதாய் மாறுகிறது. அந்த வார்த்தையின்படி நடக்காம இப்படி கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழாம, அந்த வார்த்தையின்படி நம்ம வாழாம நம்ம என்ன வார்த்தைகளை சொன்னாலும் அது பவர்லெஸ்ஸா. எப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நம்ம சப்மிட் பண்ணி அந்த வார்த்தைக்கு நம்மளை முழுமையாக விட்டு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறோமோ, அப்பொழுது நம்ம சொல்லுகிற அத்தனை தேவ வார்த்தைகளும் பவர்ஃபுல் வார்த்தைகளாய் மாறுகிறது. சோ இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமைகளால மட்டும்தான் இந்த பிசாசின் தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிக்க முடியும், அதை ஜெயிக்க முடியும். நம்ம கவனிக்காமல் இருந்தாலும் இப்படிப்பட்ட தீய சுபாவங்கள், நான் சொன்ன அந்த 5 தீய சுபாவங்கள் அது பிசாசினுடைய சாயல்களா நமக்குள்ள இருக்குது. இதை எப்படி மாத்துறது? கண்டிப்பா மாத்தியே ஆகணும். கொஞ்சம் நம்மளை நாமளே இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த தேவ வார்த்தையின்படியே கொஞ்சம் நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கலாமே. பிகாஸ் இந்த சுபாவங்கள்லாம் உடனடியாக நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஆவியானவர் விரும்புகிறார். சோ உங்க விடுதலைய இன்னைக்கு நீங்க அதை ஒப்பு கொடுத்துருங்க. இப்படிப்பட்ட தந்திரங்கள், இப்படிப்பட்ட பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறதா? இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை இந்த கூட்டத்துல இந்த பிரேயர்ல விடுவிக்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. உங்க விடுதலைய நீங்க ஏன் தாமதப்படுத்தணும்? அவர் ரெடியா இருக்கிறாரு. ஏசப்பா இப்படிப்பட்ட பாவ சுபாவங்களிலிருந்தும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களிலிருந்தும் தான் நம்மளை விடுவிக்கிறதுக்காக, அவரோட சேர்த்து கொள்றதுக்காகத்தான் அவர் பூமிக்கே வந்தாரு. நம்மளை விடுவித்து அவர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாரு. அதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. சோ உங்களை இன்னைக்கு முற்றிலுமாய் தேவனிடம் நம்ம அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்ன பாடலை பாடி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கண்களை மூடுவோமா? இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய்
என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, யெகோவா நசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே, யெகோவா நசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஒரு கொண்டாட்டம் உண்டாக்கினீ, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எஸ் லார்ட், நீங்க சொன்ன ஆண்டவரை நாங்க தியானித்த அந்த வார்த்தையின்படி பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் கட்டப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நீர் எங்களை விடுவிப்பீராக. இன்று ஆண்டவரே எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த செய்தியை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறுமையாய் போகாமல் ஆண்டவரே தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்காக அநேக கனிகளை கொடுக்கிற கூட்டத்தாராய் ஒரு ரிவைவல் வாரியர்ஸாய் தேவன் எங்களை மாற்ற போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை உண்டாவதாகன்னு சொல்லி எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். Thank you so much sister, thank you so much. உங்களுடைய